வணக்கம். இது சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், கஜமுகன் ஐயாத்துறை. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தாய்லாந்து பிரதமர் விசேட பாராளுமன்ற அமர்வில் உரை. பம்பலப்பிட்டி வர்த்தகர் கொலை தொடர்பில் 2 கைது. மாத்தளை மனித புதைக்குழியில் தமது உறவினர்களின் எச்சங்கள் இருக்கலாம் என தெரிவித்து மேலும் 22 சத்திய கடதாசிகள் தாக்கல். சீரற்ற வானிலையினால் மேல் மற்றும் தெற்கு கடற்பரப்புகள் கொந்தளிப்பதாக காணப்படும். கடல் தொழிலில் ஈடுபடுபவர்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என ஆலோசனை. இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள தாய்லாந்து பிரதமர் ஜிங்லாக் சினவத்ரா இலங்கை பாராளுமன்றத்தில் இன்று சிறப்புரையாற்றினார். இதன் பொருட்டு விசேட பாராளுமன்ற அமர்வு இன்று நடைபெற்றது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள தாய்லாந்து பிரதமர் யிங்லக் ஷினவாத் இன்று மாலை பாராளுமன்றத்திற்கு சென்றார். இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றிய 3வது வெளிநாட்டு அரசு தலைவராக யிங்லக் ஷினவாத் பதிவாகியுள்ளார். Ayubowan and Wannakam. சமுத்திரத்தினால் எமது 2 நாடுகளும் பிரிக்கப்பட்டுள்ள போதிலும் எமது 2 நாடுகளுக்கு இடையில் மத, கலாசார மற்றும் அரசியல் ரீதியான நம்பிக்கை காணப்படுகின்றது. தமது நாட்டை பாதுகாக்கும் போதும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் போதும் இலங்கை மக்கள் தைரியத்தை வெளிக்காட்டியுள்ளனர். உலகின் 1வது பெண் பிரதமரை உருவாக்கிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்றமையை நான் கௌரவமாக கருதுகின்றேன். எமது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்காகவும் ஆசியா முழுவதும் ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதற்கும் இலங்கையின் உதவியை பெற்றுக் கொள்வதற்காகவே நான் இலங்கைக்கு வந்துள்ளேன். பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பின்னர் தேநீர் விருந்து உபசாரம் ஒன்றிலும் தாய்லாந்து பிரதமர் கலந்து கொண்டார். 10 வருடங்களுக்கு முன்னர் யிங்லக் ஷினவாத்தின் சகோதரர் தக்ஷின் ஷினவாத் 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி இலங்கை பாராளுமன்றத்தில் சிறப்புரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தாய்லாந்து பிரதமர் யிங்லக் ஷினவாத்ரா இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்தார். 2 நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு மற்றும் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான ஒத்துழைப்புகளை விஸ்தரிப்பதற்கு 2 தலைவர்களும் இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய ரீதியாக தாக்கம் செலுத்தக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக 2 நாடுகளினதும் அனுபவமிக்கங்களை பரிமாற்றிக் கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதியான மற்றும் சௌபாக்கியமான இலங்கையை உருவாக்குவதற்காக தமது நாடு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கும் என இதன்போது தாய்லாந்து பிரதமர் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அம்பிலிப்பிட்டிய பிரதேச சபை தலைவர் MK ஆமிலவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பின்வாங்கப் போவதில்லை என போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன் சுட்டிக்காட்டுகின்றார். சந்தேக நபரான பிரதேச சபை தலைவரை தேடும் நடவடிக்கைகளை தற்போது விசேட போலீஸ் குழு ஒன்று ஆரம்பித்துள்ளதாக இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது போலீஸ் மா அதிபர் கூறினார். 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கிய குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அதிகாரத்திற்குட்பட்ட எம்பிலிப்பிட்டி பிரதேச சபையின் தலைவர் MK ஆமில கைது செய்யப்படாமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த சில தினங்களாக செய்தி வெளியிட்டிருந்தது. சந்தேக நபரான பிரதேச சபை தலைவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக இது தொடர்பில் நாம் வினவிய போது போலீஸ் மா அதிபர் NK இளங்கோவன் கூறினார். அரசியல் தொடர்புகள் காரணமாக அவரை கைது செய்வதற்கு போலீசார் பின்வாங்குகின்றனரா என நாம் வினவிய போது போலீஸ் மா அதிபர் அதனை நிராகரித்தார். பிரதேச சபை தலைவர் பிரதேசத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக தற்போது தகவல் பதிவாகியுள்ளதாகவும் அவரை தேடி போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் சந்தேக நபரான எம்பிலிப்பிட்டி பிரதேச சபை தலைவர் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். நான் எங்கு இருக்கிறேன் என்பது உங்களுக்கு அவசியமில்லை. அதனை கடமையில் உள்ளவர்கள் தேடிக்கொள்வார்கள். அந்த உத்தியோகத்தர்கள் எவ்வாறு செயற்பட்டுள்ளனர் என்பதனை ஆராய்ந்து பாருங்கள். நான் போலீசார் மீது குற்றம் சுமத்தவில்லை. சில போலீஸ் உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகள் இதற்கு காரணம். கடந்த 26ஆம் தேதி தலைக்கவசமின்றி இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவர் பனாமுரே தடிஹா தெம்ப பகுதியில் போலீஸ் அதிகாரிகளினால் நிறுத்தப்பட்டனர். குறித்த நபர்கள் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் தொடர்பான எந்தவித சட்ட ஆவணங்களையும் தம்வசம் வைத்திருக்காமையினால் சட்ட நடவடிக்கை எடுக்க முற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் போது சம்பவ இடத்திற்கு வந்த எம்பிலிப்பிட்டி பிரதேச சபை தலைவர் MK ஆமில போலீஸ் அதிகாரிகளை தாக்கியதாக போலீசார் தெரிவித்த போதிலும் இந்த சம்பவம் தொடர்பில் தம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக அவர் கூறினார். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் கான்ஸ்டபிள் PG சந்திரஸ்ரீ எம்பிலிப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனக்கு எதனையும் செய்து கொள்ள வேண்டுமானால் மதிப்புக்குரிய ஜனாதிபதி இருக்கிறார், பாதுகாப்பு செயலாளர் இருக்கிறார். அவர்களுடன் தொடர்பு கொண்டு எனக்கு தேவையானதை செய்து கொள்வேன். நான் வேறு அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அரசியல்வாதிகளிடம் அதிகாரம் இருக்கின்ற போதிலும் அவர்களினால் சட்டத்தை மீறி செயற்பட முடியாது என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிக்கின்றார். அதிகாரத்தை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்துகின்றனர். அதன் பின்னர் அதிகாரத்தை பயன்படுத்தி சமாதானமாகின்றனர். இது குறித்து போலீசாரை தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். அரசியல்வாதிகள் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்வதனை நாம் கடந்த காலங்களில் அவதானித்தோம். சில அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பின்னர் அந்த அதிகாரியை வந்து தானாகவே அடித்துக் கொண்டதாக ஒப்புக்கொண்டதை அதற்கு முன்னர் நாம் கண்டிருந்தோம். அதற்கு முன்னர் சமுர்த்தி ஊழியர் ஒருவர் மரத்தில் கட்டப்பட்டார். எனினும் தனக்கு பித்து பிடித்து தானே மரத்தில் கட்டி கொண்டதாக அவர் கூறினார். இங்கிரிய பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற பிரதேச இணைப்புக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மாத்தளை வைத்தியசாலை வளாகத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் அனுமதி கோரியுள்ளது. மாத்தளை நீதவான மேலதிக மாவட்ட நீதிபதியுமான சத்ரிகா டி சில்வா முன்னிலையில் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழி தொடர்பில் மரபணு பரிசோதனை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அத்துடன் மாத்தளை மாவட்ட வைத்தியசாலை வளாக மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளில் தமது உறவினர்களின் எச்சங்களும் இருக்கலாம் என தெரிவித்து 22 சத்திய கடதாசிகள் இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. சத்திய கடதாசிகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை அடுத்த மாதம் 28ஆம் தேதி அறிவிப்பதாக நீதவான் தெரிவித்தார். மனித புதைகுழி தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளின் ஒரு தரப்பினராக ஆஜராவதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கை இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி உயிர் வாயு பிரிவை நிர்மாணிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதிலிருந்து 155 பேரின் எச்சங்கள் மீட்கப்பட்டன.
இந்த மனித புதைகுழி எவ்வாறு தோன்றியது என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு சமூகத்திற்கு பொறுப்புள்ளது. அவர்களை யார் கொலை செய்தது, இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என வெளிக்கொணர வேண்டும். இது எமது நாட்டு மக்களின் உரிமையாகும். இது தொடர்பில் தெளிவான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்க வேண்டும். தசாப்தத்திற்கு தசாப்தம் மனித புதைகுழிகள் தோன்றுகின்ற கலாச்சாரம் எமக்கு தேவையில்லை. தொம்பே பகுதியிலிருந்து கடந்த 23ஆம் திகதி துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் பம்பலப்பேட்டையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் திகதி இரவு முதல் குறித்த வர்த்தகர் காணாமல் போயிருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன தெரிவித்தார். பம்பலப்பேட்டையைச் சேர்ந்த முகமது சியாம் என்பவர் ஒரு வர்த்தகர் ஆவர். பாதணி வர்த்தகத்தில் ஈடுபட்ட அவரை நண்பர் ஒருவர் அழைத்துச் சென்ற வேளையில் கடந்த 22ஆம் தேதி முதல் அவர் காணாமல் போயிருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். கம்பகாவில் உள்ள வர்த்தகர் ஒருவரை அறிமுகப்படுத்துவதாக கூறிய குறித்த நண்பர் அவரை அழைத்துச் சென்றுள்ளதாக உறவினர்கள் குறிப்பிட்டனர். முகமது சியாமுடன் சேர்ந்து அவரது நண்பர் மெரிகான பகுதியில் வைத்து அவரை வேறொரு வாகனத்தில் ஏற்றியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. வீட்டை விட்டு சென்றிருந்த வேளையிலிருந்து முகமது சியாம் குறித்து எவ்வித தகவல்களும் கிடைத்திருக்கவில்லை. தலையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையினால் உயிரிழந்து அவரது சடலம் கடந்த 23ஆம் தேதி தொம்பே பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருந்தது. அன்றைய தினத்திலிருந்து நேற்றைய தினம் வரை அவரது சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளை அடுத்து அவரது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. என் தம்பி காணாம 22ஆம் தேதி நைட் என் தம்பி ராவ் காணாம போனேன். என் தம்பி காணாம போயிட்டு 23ஆம் தேதி பொடி தொம்பை போலீஸுக்கு கிடைச்சிக்குது. இது நேற்று தான் எங்களுக்கு போலீஸால எங்களுக்கு பொடி கிடைச்சிச்சு. கம்பா ஹாஸ்பிட்டல் இருக்குது. என் தம்பியோட ஒன்றுக்கு பழவி 8 வருஷத்துக்கு கூட்டாளி தான் இந்த வேலையை செஞ்சுக்கிறாரு. இதுல ப்ரூஃப் எல்லாம் வந்து சிசிடிவி மூலமா தெமோட கூட சிசிடி யூனிட்ல இருக்குது எல்லாம். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நான் 2 பேரும் ஒன்றுக்கு பிஸ்னஸ் பண்ணி அவரை ஒரு சும்மா வெளியே போவான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை அங்கே பாரம் கொடுத்துட்டு அவர் வராரு வேற வெஹிக்கிள் ஏறி. சிசிடிவிக்கு பார்த்திக்க முதல்ல ஒரு பிக்கப் ஒன்று போகுது. ரெண்டாவது இவரோட தம்பியில் கார் வருது. கார் வந்து மெதுவாக காரை அப்படி நிப்பாட்டி தம்பி இறக்கி அந்த பிக்கப்பில் ஏற்றிட்டு இவர் ஓடி வந்து அப்படியே இன்னொரு வாகனத்தை ஏறி போகிறாரு. கடந்த 22ஆம் தேதி முகமது சியாம் சென்ற வாகனம் மிரிகான கந்தேவத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். குறித்த வாகனம் தற்போது மிரிகான போலீசாரின் பொறுப்பில் உள்ளது. இதேவேளை குற்றங்கள் மற்றும் ஏனைய சம்பவங்கள் குறித்து ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்படுகின்ற நாளாந்த ஊடக அறிக்கையில் முகமது சியாமின் சடலம் மீட்கப்பட்டமை குறித்து கடந்த 23ஆம் தேதியோ அல்லது அதற்கு பின்னரோ அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.